ஹலோ டியர்ஸ், இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அண்ட் எத்தீரியம் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனுக்குள்ளே வந்தது. இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை பேனிக் ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ இனிமேலுக்கு பிட்காயின் வந்து அவ்வளோதான், பியர் மார்க்கெட்டுக்குள்ளே கண்டினியூ ஆக போகுது. ஸோ இனிமேலுக்கு ஒரு நியூ ஐஏ கூட வைக்காது, ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் நியூஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் சேனலில் பார்த்திங்கன்னா பிட்காயின் 80 to 90 வரைக்கும் ஃபாலோ ஆக போகுது அப்படின்றத நியூஸ் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நிறைய பேரை பேனிக் ஏற்படுத்திருச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட் நாலேஜ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்டு கண்ணோட்டங்கள் வந்து இருக்கும். ஸோ அதில் 10 பேர் பாசிட்டிவாக மேலே போகும்னு சொல்லுவாங்க, இன்னும் 10 பேர் வந்து நெகட்டிவாக கீழே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரீடாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் பக்கம் சாய்வோம், பேனிக்காக இருக்கிறோன்னா நெகட்டிவ் பக்கம் சாஞ்சிருவோம். ஐயோ ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு அனலைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குனுங்க. ஸோ அந்த லாஜிக் இல்லாமல் மொத்தமாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கும், இல்லை மொத்தமாக மார்க்கெட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயங்க. ஸோ அது நடக்குதோ நடக்கலையோ, ஸோ அது அப்புறப்பட்ட விஷயம். சம் லாஜிக் வந்து இருக்கணுங்க. அந்த லாஜிக் என்னன்றது நீங்கள் கவனிக்கணும். ஸோ 10 பேர் புல்லிஷ்ன்னு சொல்கிறாங்களா, எதனால் அவங்க புல்லிஷ்ன்னு சொல்கிறாங்க, அந்த லாஜிக்கு கவனிங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே இவங்க சொல்லிட்டாங்க மேலே போகுது, ஸோ ஓகே இவங்க சொல்லிட்டாங்க கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பட் என்றைக்குமே ஒருத்தர் சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்க என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்க, இந்த சினாரியோ நடக்குமா, இந்த சினாரியோ நடக்கலைன்னா இவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் இல்லையா, அப்படின்றத நம்ம தாங்க முடிவு பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ரூமர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்க என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் புல்லிஷ் செட்டப்பில் பிட்காயின் அண்ட் எத்தீரியம் மேலே போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா முடிவு பண்ணுறது ஆர் நடக்கிறது நடக்காமல் போகிறது எல்லாமே மார்க்கெட் கையிலிங்க. ஸோ நான் லாஜிக் மட்டும்தான் சொல்கிறேன், அது ஏன் மேலே போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பழைய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய ஓல்டு சேனல் வந்து ப்ராப்ளம் ஆகி டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நியூ சேனல், மஸ்ட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே இருக்குது பாருங்கள். ஐ எம் நாட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங் ஆர் ட்ரேடிங். All the charts and levels provided in the streams are educational and learning purpose only. ஸோ இந்த ரிஸ்க் டிஸ்க்ளைமர் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஓனாக ரிசர்ச் பண்ணி ஓனாக முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,964. ஸோ நியரஸ்ட்டாக வந்து 1,13,000 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு க்ரீன் பாக்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாருங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரிவர்சல் செட்டப்புங்க. ஸோ இந்த ப்ளூ லைனை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ப்ளூ லைனை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் செட்டப்புக்குள்ளே ஸ்ட்ராங்காக மாறிடும். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு 1,18,000. ஸோ அது வரைக்கும் போவோங்க. ஸோ இந்த லாஜிக் வந்து நமக்கு டெய்லியிலே நடந்திருக்கு. ஸோ அதனுடைய கரெக்ஷன் தான் இப்போ நடந்ததுங்க. ஸோ நான் உங்களுக்கு டெய்லியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இப்போது இந்த லோயர் டைம் 4 ஹவரில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ சொன்னது உங்களுக்கு ஒரு புரியாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் அதே ரிவர்சல் பேட்டர்ன் தான் நடந்ததுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய அனலைஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் லாஜிக் தாங்க. ஸோ எந்த நியூஸ் பேஸ் லாஜிக்கும் இருக்காது. ஸோ நான் ட்ரேடிங்கில் இது முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் டவுன் ஆகுது, ஸோ ஒரு புல் பேக் போகுது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் எடுத்துக்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரிவர்சல் பேட்டர்ன் டெய்லியில். ஸோ நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனது
இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்க வந்திருக்குங்க. ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேம். இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு மேலே போகும். ஸோ உங்களுக்கு பார்த்துருக்குங்க, இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு கொடுக்குது. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது டார்கெட் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்றதை விட்டுருங்க. ஸோ நமக்கு இது வந்து லாஜிக்கலாக ஒரு ரிவர்சல் செட்டப்புங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து டெய்லியில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே தான் நமக்கு வந்து ஒரு 4 ஹவரில் நமக்கு ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஒன்று சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும், அது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் இருக்கணும். நமக்கு கீழேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக். ஸோ அந்த லாஜிக்கில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போடுது. இந்த சைட்வேஸ் பேட்டர்ன் வந்து நான் ப்ளூ கலராக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்து புல்லிஷ் செட்டப் வந்து 80% வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சிங்க. ஸோ இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி இந்த ஹையவும் எடுக்கலாம், இல்லை இங்கேயே பிரேக் அவுட் ஆகிட்டு இதை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாங்க. ஸோ இதுதான் பிட்காயினில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் செட்டப். ஸோ பிட்காயின் புல்லிஷாக மாறுறதுக்கு எதனால் அப்படின்ற லாஜிக் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இது நடக்குமா நடக்காதான்றது அப்புறப்பட்ட விஷயங்க. பட் டெக்னிக்கலாக புல்லிஷ் செட்டப்புக்குள்ளே இப்போதைக்கு பிட்காயினில் வந்து இருக்குது. ஸோ ஒரு 80% கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி ஒரு புல் பேக் வந்துட்டு இதை உடச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி இது புல் பேக் எடுக்காமல் கூட டைரெக்டாக ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹையை போய் எடுக்கலாம். ஸோ இந்த செட்டப்புக்கு இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட். இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே போகலாங்க. ஸோ இது நான் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி இருக்கிற செட்டப். ஓகேங்களா? ஸோ இது பிட்காயினில் அண்ட் எத்திரியமை பார்க்கலாம். ஸோ எத்திரியமில் வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதாங்க இந்த லெவல். ஸோ இந்த லெவலை மோஸ்ட்லி எடுத்தால் தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகணுன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே ஸோ எத்திரியம்லேயும் ஒரு இதே பேட்டர்ன் தாங்க ஃபார்மேஷன் ஆகுனது. ஸோ அதனால் இங்கேருந்து புல்லிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இந்த லோவை எடுக்காமல் போயிட்டுருக்குறானே ஸோ அப்படின்றத இருந்துச்சு. ஸோ இப்போது எத்திரியமில் செல்லர்ஸுக்கு உண்டான எல்லா ட்ராப்பும் வந்து கிளியர் பண்ணி அடிச்சிங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு புல்லிஷ் செட்டப்புக்குள்ளே தான் மாறி இருக்குது. ஸோ பிட்காயினும் புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது, எத்திரியம்லாம் புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன எத்திரியம் அப்படின்னா, இது கிரிப்டோ சார்ட் 4 ஹவர் வச்சுக்கிறேன். ஸோ இதில் ட்ராப் ரெஃபரன்ஸ் இந்த லோவில் இருக்குது. செல் பண்ணவங்க இன்னும் கீழே கொண்டு போகிறதுக்காக வந்தாங்க, அந்த இடத்துல ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா, இங்கே வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த சார்ட்டில் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பட் காயின் பேஸ் சார்ட்டில் வந்து இன்னும் கிளியர் ஆகலைங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு டவுட்டில் இருக்குது. ஸோ இது கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் செட்டப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நம்பலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் காயின் பேஸில் தான் நிறைய வேல்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய பெரிய ஆர்டர்ஸ் இங்கே இருக்கிறதுனால இதை கிளியர் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம இனிமேல் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்பலாம். பட் இது எடுக்காமல் அப்படியே மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. அதாவது இதை வந்து திருப்பி மேலே போகிற மாதிரி போயிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிட்காயின் அண்ட் எத்திரியமில் இருக்கிற என்னுடைய லாஜிக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஏன் நான் புல்லிஷ் செட்டப்பில் இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க, உங்களுக்கு இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் அண்டு அப்கமிங் வீடியோஸ் எந்த மாதிரி வேணுன்றதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிவில் இது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.